வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். 31 மார்ச் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டில் வேறு எலெக்ஷன் பக்கத்தில் வந்திருக்கோம். ஃபைன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசி திதி, பூர நட்சத்திரம் ஈவினிங் வரைக்கும். அதன் பிறகு உத்தரம், சம்பவ், சிம்மராசி. அப்படியே ஒவ்வொரு ராசியாக போகிறேன். டெஃபினட்டாக மேஷ ராசிக்கு ராயல், இன்பம், சுபசெலவு, சுபவிருத்தி. ரிஷப ராசிக்கு எக்ஸ்ட்ராடனரி, இன்பம், சுபசெலவு, சுபவிருத்தி. ஆனால் கொஞ்சம் உடம்பு டிஸ்டர்பாக இருக்குது. மிதுன் ராசி தைரியம், எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, எக்ஸ்ட்ராடினரி, தொழில் லாபம், வெற்றி. கடகராசி பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குது, ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுமையாக. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் திறமை, அறிவு, டீப் திங்கிங், எக்ஸ்ட்ராடினரி, வெற்றி. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுபவிருத்தி, சுப அலைச்சல், தொட்டதெல்லாம் தொடங்குது, பெருத்த வெற்றி. துளாராசி பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க, எதை வேணாலும் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் அடைஞ்சிருவீங்க, ஜெயிக்கலாம். மேபி ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க, அல்லது நான் சொல்ல நம்புங்களே, நடந்துடும். எதை நம்பினாலும் நடந்துடும். நான் சொல்ல நம்புங்க, நல்லா இருக்கும் இந்த நாள். விருச்சிக ராசி அறிவு, திறமை, பகுத்தறிவு, கடவுள் ஆசீர்வாதம் நன்றாக இருக்குது. தனுராசி யோசிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, ஆனால் பண விருத்தி நன்றாக இருக்குது. மகர ராசி சந்திராஷ்டமம், சூரியன் சாரம், கோவம் வரலாம், கவலைப்படலாம், அறியப்படலாம், பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க. கும்பராசி எமோஷ்னல், ஆங்க்ரி, டிஃபெண்டிங், ஆனால் அதே டைமில் சக்ஸஸ் இருக்குது, லாபம் இருக்குது, வெற்றி இருக்குது. மீனராசி என்னத்தை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம், வாழ்க்கை நல்லா இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. என் வீடியோ பார்த்தீங்கனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன காரணம்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன்னா எதுவுமே தேவையில்லை. பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நம்முடைய நிம்மதியை இழக்கக்கூடாது. நிம்மதியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், தெளிவாக இருந்தால் ஜெயிச்சாச்சு. யாரையும் யோசிக்காதீங்க, எதிரியே நினைக்காதீங்க. உங்கள் மனது எதிரிட்டு போய் எதிரி ஜெயிச்சிருவான். உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருங்கள், சந்தோஷமாக இருங்கள், வெற்றி அடைந்தலாம். நன்றி நண்பர்களே.